மகாபாரத கதையை வந்து சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்தியாவோட மாபெரும் இதிகாசங்களில் 2 ஒன்று ராமாயணம், ஒன்று மகாபாரதம். ராமாயணம் வந்து எதையுமே வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதாவது ஒரு கதையை வந்து நல்ல விதமாக சொல்கிறது எப்படி, அதாவது நேர்மறை எண்ணங்களோடு சொல்கிறது, எதிர்மறை எண்ணங்களோடு சொல்கிறது அப்படிங்கிறது. ஏன் நம்ம பெரியவங்க வந்து மகாபாரதத்தை மறைச்சாங்க அப்படின்னு நான் நினச்சேன்னா, அந்த மகாபாரத கதை முழுவதுமே எப்படி இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் எழும், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் மகாபாரத கதை. அதுவும் இல்லாமல் வியாசர் என்ன பண்ணுறாரு, இந்த வேதங்களை தொகுக்கிறார். தொகுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வேதத்தெல்லாம் தொகுக்கும்போது அவர் பார்த்தாக்கன்னா அதில் இருக்கிற பதங்கள், அதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வந்து எளிய மக்களுக்கு புரியாத மாதிரி இருந்தது. அவர் என்ன நினச்சாரு, இந்த வேதங்கள் வந்து எல்லாராலையும் படிக்க முடியுமா, எல்லாராலையும் அதை கேட்க முடியுமா, இல்லை அதை எல்லாராலையும் அதை வந்து தகுந்த அளவுக்கு அதை சொல்ல முடியுமா அப்படின்னு அவருக்கு பலவித சந்தேகம் இருந்ததுனால அவர் என்ன பண்ணார், இந்த வேதங்களை தொகுக்கும்போது அவருக்கு மனசில் ஒரு எண்ணம் என்னதுன்னா, வேதங்களை வந்து கதை வடிவமாக நம்ம சொல்லும்போது அது வந்து ஜனங்களோட மனசில் வந்து பதியும் அப்படின்னு அவர் நினச்சார். அதனால் அந்த மகாபாரதத்தை வந்து கதை வடிவில் எழுத ஆரம்பித்தார். எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே அவர் வந்து பிரம்மதேவனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி மகாபாரத கதை எழுதணும்னு எனக்கு தோணுது, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே நாரதரை கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நாரதரை அவர் கேட்குறாரு. நாரதர் என்ன சொல்கிறாரு, இது வந்து கரெக்டாக சரியாக எழுதக்கூடிய ஒரே ஆள் வந்து நம்ம விநாயக பெருமான் தான் இதை எழுதுவார். அதனால் நீ விநாயக பெருமானை வேண்டி நீ அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவர் என்ன பண்ணுறாரு, விநாயக பெருமானை வந்து முறைப்படி பூஜை செய்து அவரை துதித்து அவரை கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது அவர் என்ன சொல்கிறாரு, சரி நான் வந்து நீங்கள் சொல்ல சொல்ல நான் கதை எழுதுகிறேன், ஆனால் என்னென்னா என்னோடய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கதை சொல்லணும், நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். சரின்னு சொல்லி இவர் என்ன பண்ணார், வியாசர் வந்து மகாபாரத கதையை சொல்கிறார். அவர் ஏன் வந்து மகாபாரத கதையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தாக்குன்னா, அவரோட நோக்கம் என்னன்னா, வேதங்களை தொகுத்த பிறகு இந்த வேதங்கள் வந்து எளிய மக்களை சென்றடைய முடியாதுன்னு அவர் நினச்சார். எல்லா பாமர ஜனங்களுக்கும் ஈஸியாக எப்படி புரியும் அப்படின்னு அவர் நினச்சப்ப, ஒரு கதை மூலமாக சொல்லும்போது அதை ஜனங்க வந்து அதை வந்து கேட்டுப்பாங்க, அதுபடி தர்மம் எது நியாயம் எதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் நினச்சார். அதனால தான் அவர் மகாபாரத கதையை பிள்ளையாரோட உதவியால் அவர் எழுதுகிறார். கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த மகாபாரத கதை. அவர் வந்து விநாயகர் எப்போல்லாம் வந்து அவர் ரொம்ப ஸ்பீடு. விநாயகர் வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், உருவத்தை பார்த்தாக்கன்னா அவர் வந்து வேகமாக எழுத மாட்டார்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் எழுதுகிற வேகத்துக்கு வியாசரால் சொல்ல முடியல. அவர் எப்போல்லாம் திங்க் பண்ணணும், யோசனை பண்ணணும்னு நினச்சாரோ அப்போல்லாம் என்ன பண்ணுவார், கணபதியை யோசிக்க வைக்கிற மாதிரி அவர் அந்த வியாசகூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஷ்டமான பொருள், அதை பொருள் கண்டுபிடிக்கிறது கஷ்டமான அந்த மாதிரி ஸ்லோகத்தெல்லாம் சொல்லும்போது விநாயகர் என்ன பண்ணுவார், அதை ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு அந்த பொருளை உணர்ந்துக்கிற நேரத்தில் அவர் அடுத்த சீக்வன்ஸுக்கான கதையை வந்து ஒரு யோஜனை பண்ணிவிடுவார். அப்படி தான் அவர் வந்து மகாபாரத கதையை அவர் ஏற்றுறதா சொல்கிறாங்க. அப்படி நடக்கும்போது இந்த மகாபாரத கதை பூமிக்கு எப்படி வந்தது, வேதவியாசர் என்ன பண்ணார், தன்னோட பையனுக்கு சுகபிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அந்த திருப்பதி பெருமாள் கல்யாண படத்துலலாம் பார்க்கும்போது பச்சை கிளியோட முகத்துலேயும் மனித உடல் கொண்ட ஒரு உருவத்தோடு இருப்பார், அவர் தான் சுகபிரம்ம ரிஷி. அவருக்கு முதல்ல சொல்கிறாரு, அப்புறம் தன்னோட சீடர்களுக்கெல்லாம் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது ஒரு குரூப், ஒருத்தர் வந்து யாருக்கு, மனுஷங்களுக்கும், ஒருத்தர் வந்து ரிஷிகளுக்கும், ஒருத்தர் வந்து தேவலோகத்துக்கும், ஒருத்தர் வந்து பித்ருலோகத்துக்கும் அப்படி கதை சொல்கிறத பிரிச்சுக்கிட்டாங்க. நான் இங்கே போய் சொல்கிறேன், நீ இங்கே போய் சொல்கிறேன், நான் அங்கே போய் சொல்லலாம் அப்படின்னு அப்படி பிரிச்சுக்கும்போது இந்த கதை மனிதர்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு பார்த்தாக்கன்னா, வியாசரோட பையன் சுகபிரம்மம் வந்து யாருக்கு சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு சொல்கிறாரு. அதே போல் ஒரு ரிஷி என்ன பண்ணுறாரு, தேவலோகத்துக்கு போகிறாரு, ஒரு ரிஷி வந்து பித்ருலோகத்துக்கு போகிறாரு. அப்படி போகும்போது
அவரோட சீடரான வைசம்பாயனர் வந்து இந்த கதையை ஜனமேஜயனுக்கு சொல்கிறார். அது மூலமாக மக்களுக்கு நமக்கு இது வந்தது. யார் மூலமாக வந்தது? வைசம்பாயனர் மூலமாக. வைசம்பாயனர் யார்? வியாசரோட முதன்மையான சீடர் அவர். அவர் மூலமாக ஜனமேஜயனுக்கு வந்தது. ஜனமேஜயன் யார் அப்படின்னா தர்மன். உங்களுக்கு தெரியும், பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் தெரியும். அந்த 5 பேரில் அர்ஜுனன், அர்ஜுனனோட பிள்ளை பேர் அபிமன்யு, அபிமன்யோட பிள்ளை பேர் பரீட்சித், பரீட்சித்தோட பிள்ளை பேர் ஜனமேஜயன். இப்போ புரிஞ்சுதா? யார்? அர்ஜுன். அர்ஜுனன் யார்? பாண்டவர்களில் 3ஆவதாக பிறந்தவர். ஃபஸ்ட்டு தர்மர், அதுக்கப்புறமா பீமன், அதுக்கப்புறமா அர்ஜுனன். அர்ஜுனனோட பிள்ளை அபிமன்யு, அபிமன்யோட பிள்ளை பரீட்சித்து, பரீட்சித்தோட பிள்ளை ஜனமேஜயன். அந்த ஜனமேஜயனுக்கு வைசம்பாயனர் சொல்கிறார். இந்த வைசம்பாயனர் யார்? வியாச மகரிஷியோட சீடன். நீங்கள் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கும் போல ஸ்ரீ வைசம்பாயன உவாச்ச அப்படின்னு வரும். வைசம்பாயனர் சொல்ல சொல்ல இந்த மகாபாரத கதை பிறந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்கிறார். ஜனமேஜயனுக்கு எப்படி வந்து இந்த கதை கேட்குற வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா, வியாசர் வந்து அப்பப்போ வந்து தன் பேர பசங்களை பார்க்குறதுக்காக வருவார். அப்படி வரும்போது ஜனமேஜயன் கேட்குறாரு. யார்? அவர் வந்து தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா. அவர் வரும்போது அவர் வந்து முக்காலம் உணர்ந்த ஞானிங்கிற முறையில் இவர் என்ன பண்ணுறாரு? ஜனமேஜயன் அவரை வரவழைச்சி அவர்கிட்ட அவர் பாதங்களை வந்து அந்த புனிதமான நீரால் கழுவி அதுக்கு பூஜைலாம் செஞ்சு அர்க்கியம் கொடுத்து அந்த மாதிரி மரியாதை கொடுத்து ஒரு வைசம்பாயனர் இவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுகிறார். பேசும்போது, தாத்தா நீங்கள் நினச்சிருந்தாக்கன்னா இவ்வளோ பெரிய யுத்தம் வந்து நடந்திருக்க வேண்டாம். நீங்கள் நினச்சிருந்தாக்கன்னா இந்த யுத்தத்தை தடுத்துருக்கலாம். யார் சொன்ன பேச்சு கேட்காட்டையும் தர்மர் கேட்டிருப்பார். தர்மர் கேட்கலன்னா பீமன் கேட்டிருப்பார். பீமன் கேட்கலாம் அர்ஜுனன் கேட்டிருப்பார். நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணலை? எதுக்காக இப்படி லட்சக்கணக்கான மக்கள் வந்து மடியணும்? நீங்கள் முக்காலம் தெரியும் தானே, மகாபாரத போர் யுத்தம் நடக்க போகுது. அதுக்கு முன்னே திரௌபதியோட சேலை வந்து உரிய போடுறாங்க. இவ்வளவும் தெரிஞ்சு நீங்கள் ஏன் அதை தடுக்கலை அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், தர்மன் கேட்டிருப்பான்னு சொன்னேன். தர்மன் ஒரு காலமும் கேட்க மாட்டான். பீமன் கேட்டிருப்பான்னு சொன்னேன். பீமனும் கேட்க மாட்டான். அர்ஜுனன் கேட்க மாட்டான். பாஞ்சாலியோட சேலையை உரிய போகிறாங்க, இந்த மாதிரி துகில் உரிய போகிறாங்க, உனக்கு வந்து குடும்பத்துக்கே குலத்துக்கே வந்து அவமானம் உண்டாக போகுதுன்னு சொல்லு கூடமா கேட்கல அப்படின்னு அவன் கேட்பான். என்ன சொன்னாலும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னா, அது எப்படி அவங்க கேட்காம இருப்பாங்க அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார், அப்பா அதுதான்ப்பா விதி அப்படின்னாரு. உடனே அவனுக்கு கோபம் வருது. அப்பவும் திரும்ப திரும்ப கேட்குறான், நீங்கள் சொல்லியும் கேட்க மாட்டாங்களா? அப்படின்னு விதிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு திரும்ப 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 ஜனமேஜயன் கேட்க கேட்க வியாசருக்கு ஒரு கட்டத்தில் கோபம் வருது. கோபம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சரிப்பா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உன்னை அதால் தடுக்க முடியான்னு பார்க்குறியா நீ அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னு கேட்டார். இன்னிலேருந்து 10ஆவது நாள் உனக்கு ஒரு பிரம்மாதி தோஷம் பிடிக்க போகுது. நீ எப்படி அதை தடுக்கிறன்னு நான் பார்க்குறேன். உன்னால் முடிஞ்சால் தடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாச பகவான் மறைஞ்சு போய்ட்றாரு. மறைஞ்சு போனோடனே ஜனமேஜயனுக்கு பயம் வந்துடுது. உடனே அவன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் கூப்பிட்டு, சாஸ்திர வல்லுநர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, நான் வந்து பிரம்மாதி தோஷத்துலேருந்து விடுபடணும்னா இதுக்கு என்ன வழி அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறான். அப்படி பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா இதுக்கு ஒரே வழி, இந்த 10 நாளும் நீ தூங்காமல் இருந்து நீ அதாவது 24 ஹவர்ஸும் நீ வந்து யாகமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி யாகம் செய்யும்போது 10 நாளையும் நீ வெற்றிகரமாக முடிச்சிட்டின்னா உனக்கு அந்த பிரம்மாதி தோஷமே வராது அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி என்ன பண்ண, தண்டோரை போட்டு அறிவர் கூப்பிட்றான் எல்லாரையும். எனக்கு வந்து இந்த மாதிரி 10 நாள் தொடர்ந்து யாகம் பண்ணணும், யார் வந்து செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த யாகம் சரியாக முடியல, இவனுக்கு பிரம்மாதி தோஷம் வருது அப்படின்னாக்கன்னா இவனுக்கு சிரச்சேதம் முதற்கொண்டு ஏற்படலாம். அதுக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க, யாருமே நான் வரல நீ வரல அப்படின்னு பயந்து ஒதுங்கும்போது அந்த ஊரில் இருக்கிற அந்த ஒரு பெரிய வயதான ஒரு பிராமணர் என்ன பண்ணுறாரு, நான் வரேன் இதுக்கு அப்படின்னு நினைக்கிறார்.
ஏன்னா அவர் வந்து ரொம்ப தரித்திர நிலைமையில் இருக்கார், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கார். அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து இதை வேள்வியை நான் ஒத்துக்கிட்டேன்னா இதன் மூலமாக வர பணத்தை கொண்டு என்னோடய குடும்பத்தை வந்து நான் நல்ல கதிக்கு எடுத்துன்னு போவேன் அப்படி சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே ஜனமேஜன் வந்து உடனே அடுத்த நாளே எல்லாரையும் ஏற்பாடு பண்ணி உடனே அந்த யாகத்தை தொடங்குறார். அதாவது இதெல்லாம் ஒரு நாளில் நடக்குது. அவர் சாயந்தரம் சொல்லிட்டு போகிறாருன்னா அதுக்குள்ளார எல்லாம் ஏற்பாடு பண்ணி மறுநாள்லேருந்து யாகம் வந்து தைரியமாக நடக்குது. எல்லாரும் வராங்க. இவன் என்ன பண்ணிட்டான், கூடவே சுற்றிலும் ஆளெல்லாம் நிற்க வச்சுட்டு, அப்பா என்னை வந்து எக்காரணம் கொண்டு எந்த பிராமணன் கருகிலும் நான் போகக்கூடாது. ஏன்னா பிராமணன் கொண்ட பாவம் தான் பிரம்ம அத்தி தோஷம். அதனால் நான் எழுந்தேன்னு சொன்னாலே என்னை வந்து கையை பிடிச்சி நீங்கள் உட்கார வச்சுருங்க. நான் வந்து எக்காரணம் கொண்டும் பிராமணர்கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லி தகுந்த படை வீரர்களை நிறுத்திட்டு அவன் ஹோமம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹோமம் நடந்துக்கிட்டே இருக்குது. 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 4 நாளாச்சு, வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. நெய்யை கொட்டி 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 அவ்வளோ ஒரு அற்புதமான யாகம் அவர் பண்ணிகிட்டே இருக்கார். கடைசி நாள் 10ஆவது நாள் யாகம் நடந்துக்கிட்டே இருக்குது. யாகம் முடிய போகிற நேரம் கடைசியாக ஒரு 50 நிமிஷம் இருக்கும்போது, அப்பா நம்ம வந்து 3/4 கிணறு தாண்டிட்டோம், இன்னும் ஒரு முழு கிணறு தாண்டணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கப்புறமா அது குறைஞ்சி 30 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, 1 நிமிஷத்துக்கு வருது. கடைசியாக ஒரு 30 செகண்ட் இருக்குது. அந்த யாகம் முடியறதுக்கான 30 செகண்ட் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன நினைக்கிறாருன்னா, அப்பா இன்னும் ஒரு 30 செகண்டு தான் இருக்குது. இந்த கஷ்டப்பட்டு யாகம் பண்ணுற இந்த பிராமணனுக்கு ஒரு கிராமத்தையாவது எழுதி கொடுத்துடணும். இல்லை அவர் என்ன கேட்குறாரோ, அவர் எப்பாடுபட்டாலும் அவர் என்ன கேட்டாலும் அவரோட ஆசையை நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து அந்த பிராமணனை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வயதானவர் வேற, 10 நாளாக பண்ணக்கூடிய அந்த யாகத்தில் அவருக்கு தூக்கம் வந்துடுது. தூக்கம் வந்தோடனே அவர் ஒரு செகண்ட் என்ன பண்ணுறாரு, அப்படியே கண் அப்படி மயங்கும்போது, ஐயோ 30 செகண்ட் இருக்கும்போது இவர் தூங்குறாரே, இவர் எப்படி எழுப்புறது அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்குறாரு. அவர் கையில் காப்பு கட்டியிருக்கார். அதாவது இந்த வேதத்தை வந்து, இந்த யாகத்தை வந்து நான் திறம்பட செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு காப்பு கட்டிட்டு அந்த நிகழ்ச்சியை அவர் தொடங்குறார். அப்படி தொடங்கும்போது அவரை தொடவும் முடியாது. ஏன்னா காப்பு கட்டிய பிராமணரை தொடக்கூடாது. அதனால் இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் ஒரு தர்ப புல் கட்டு இருக்கும், அந்த கட்டு எடுத்துன்னு போய் அவரோட முதுகு மேலே அப்படி வைப்பான். வச்ச உடனே அடுத்த செகண்ட் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தடத்தடன்னு எழுந்து வந்து அந்த யாக குண்டத்தில் குதித்து அவர் இறந்து போய்டுறார். அப்போ தான் அவனுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியுது. உடனே என்ன பண்ணுறான், தாத்தாவை கூப்பிட்றான். வியாசர் வராரு. என்னப்பா விதியை தடுக்கிறேன்னு நீ நல்ல வாய்ச்சாலெல்லாம் பேசினே, விதியை தடுக்க முடிஞ்சுதா உன்னால் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், இப்போ தான் எனக்கு அந்த விதியோட வலிமையை வந்து நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பரிகாரம் பண்ணணும், என்னை வந்து இந்த பிரம்மத்தி தோஷம் பிடிச்சிருச்சு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னு அவர் சொல்கிறாருப்பா, தகுந்த ஆட்களை வச்சு நீ என்ன பண்ணுற, மகாபாரத கதையை தினமும் கேளு. யார் ஒரு மகாபாரத கதையை கேட்குறாங்களோ அதை அந்த அந்த புகழை வந்து ஒரு 2 பக்கம் எழுதியிருக்காரு அவர். என்ன எழுதியிருக்காருன்னா, அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும், கிரகண சமயத்தில் வந்து நீ கொடுத்த தானங்களோட பலன் கிடைக்கும், புண்ணிய நதிகளில் நீராடின பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதோட மகிமையை வந்து எழுதுறாரு. அந்த ஆத்தர் வந்து ஒரு 2 பக்கத்துக்கு மகாபாரத கதையை படிக்கிறதுனால என்னென்ன உண்டாகும்னு எழுதியிருக்காரு. எல்லாம் சொல்கிறார். தாத்தா நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்றான். அதுக்கு அவர் சொல்கிறார், அப்பா எனக்கு நேரம் இல்லை, என்னோடய சிஷ்யன் வந்து வைசம்பாயனர் அனுப்புகிறேன், வைசம்பாயனர் வந்து உனக்கு கதை சொல்லுவார் அப்படின்னு அவர் சொன்னோடனே வைசம்பாயனர் அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் தாத்தா கிட்ட ஒரு டவுட் கேட்குறாங்க. தாத்தா எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்துக்கிட்டேன். கடைசி நிமிஷத்தில் வந்து இவர் எப்படி வந்து யாக குண்டத்தில் குதிச்சார்னே எனக்கு புரியல. அவரை தொடக்கூடாதுன்னு அந்த தர்பக்கட்டை மட்டும்தான் நான் வச்சேன், எப்படி அவர் அதுக்குள்ளே குதிச்சார்னு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அப்பா அவர் 10 நாளாக தூங்காமல் இருந்தார். 10 நாளாக முழிச்சிருந்ததுனால அவருக்கு உட்காந்துருக்கும்போதே விழிப்பு நிலையிலே ஒரு தூக்கம் வந்துடுச்சு. அவர் வீழ்ச்சிக்கிட்டே இருக்கும்போதே தூங்கிட்டார். அந்த தூக்கத்தில் அவரை வந்து ஒரு புலி வந்து துரத்துது. அப்படி துரத்தும்போது அது கனவில் வந்து அவர் தோள் மேலே கால் மேலே வைக்கிது.
வைக்கிற நேரத்தில் தான் நீ என்ன பண்ண, தர்பப்புல் கட்டை நீ வச்ச. அவர் என்ன நினச்சாரு, அந்த காட்டில் அவர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு குழியை பார்க்குறாரு. அவர் என்ன நினச்சார், புலி நம்மளை தொட்டுதுன்னா நம்ம அந்த குழிக்குள்ளே விழணும்னு அவர் நினைக்கிறார். நீ தொடவும் கனவுல அவருக்கு புலி தொடவும் ரெண்டும் ஒன்றா இருந்தது. அதனால் அவர் குழிக்குள்ளே விழறதா நினச்சி நெருப்பு குண்டத்தில் விழுந்துட்டார். அதனால தான் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, விதியை வந்து வலியது, அது எல்லாராலையும் தடுக்க முடியாது. உனக்கு எப்போ என்னென்ன எது நடக்குங்கிறது நம்மளால் உணர முடியும். முக்காலம் உணர்ந்த ஞானிகளாலும் ஏன் கிருஷ்ணனாலும் கூட அதை தடுக்க முடியாது. இப்படி தான் நடக்குங்கிறது விதி. இதை யாராலும் வந்து என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதை தடுக்கவோ மாற்றவோ நம்மளால் முடியாது. நம்மளால் பார்க்க தான் முடியுமே தவிர அதை தடுக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் வியாசர் வந்து ஜனமேஜயனுக்கு இதை சொல்கிறார். இந்த வழியாக தான் ஜனமேஜயன் மூலமாக உலக மக்களுக்கு இந்த மகாபாரதம் என்ற அற்புதம் நமக்கு கிடைச்சிது. நாம் ராமாயணத்தை படித்த அளவுக்கு மகாபாரதம் படிக்கல. ஏன்னா அதை படித்தா யுத்தம் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும்னு எல்லாரும் சொல்ல 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 இந்த மகாபாரதத்தை கேட்குற பழக்கம் இப்போ இந்த கொரோனா பீரியடில் தான் அந்த மகாபாரத கதையை வந்து எல்லாருமே நம்ம முழுமையாக படித்தோம். எல்லாருக்கும் மெயினாக அங்கங்கே தெரியுமே தவிர ஃபுல் கான்செப்ட் என்ன, அவர் ஃபுல்லாக என்ன சொல்ல வராரு, அது வந்து யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. அதி புத்திசாலியாக இருந்தால் கூட வியாசரோட திங்கிங் என்ன, அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தனி நாலேஜ் இருக்கணும். இதை கேட்குறதுக்கோ இதை சொல்கிறதுக்கோ இதை படிக்கிறதுக்கோ எத்தனையோ ஜென்மங்களில் ஏதாவது ஒரு 0.00% 1% நம்ம புண்ணியம் செஞ்சிருந்தால் ஒழிய இதை படிக்கவோ எழுதவோ கேட்கவோ முடியாது என்று. கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.